லன்ச் சீரீஸ் டே 4 அதோட ரெசிபீஸ்லாம் வாங்க பார்க்கலாம். கர்ட் ரைஸ் செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து 1 hour ஊற வச்சு எடுத்துருக்கேன். அது குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் 5 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கீ, அப்புறம் தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீட்டாக அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி நீட்டாக அரைஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி அதையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை 4 கட் பண்ணி எடுத்துருக்கேன். மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வர அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இப்போ தயிர் சாதத்துக்கு நம்ம வேக வச்சுருக்க பச்சரிசி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போது தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, இஞ்சி துருவி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சரிசியில் 1 ஸ்பூன் பட்டர், அப்புறம் நம்ம தாளிப்பு அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 1 கப் தயிர், பால் இது 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை நம்ம முன்னாடியே போட்டாச்சு. இப்போது கார்னிஷ்காக போமோகிரானட், கிரேப்ஸ், அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு தயிர் சாதம் ரெடி. இன்றைக்கான மெனு என்னென்னு வாங்க பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கு தொட்டுக்க ரைத்தா, கர்ட் ரைஸ், வீட்டிலே ரெடி பண்ண மாங்காய் ஊறுகாய், மாம்பழம். இந்த ரெசிபிலாம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.